தமிழ் பேசும் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தன் பிப் கமாண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிப் கமாண்ட் அப்படின்னு நம்ம அதை பற்றி ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது என்ன, அது எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பைத்தன் பிப் கமாண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பைத்தன் பேக்கேஜ் மேனேஜர்னு சொல்லலாம். ஸோ அது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ பைத்தன் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு சில சமயங்களில் எக்ஸ்டர்னல் பேக்கேஜஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வரலாம். ஸோ அந்த பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணுறதுக்கோ இல்லை அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் நம்ம அந்த பைத்தன் பேக்கேஜ் மேனேஜர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த பிப் கமாண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பிப் கமாண்ட்ஸ் எல்லாம் பேக்கேஜஸை எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுது அப்படிங்கிற கொஷின்ஸ் நமக்குள்ள வரலாம். ஸோ இந்த பிப் கமாண்ட் வந்து அந்த பேக்கேஜஸ் எல்லாமே பைத்தனோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து அவங்களோட py.org அந்த வெப்சைட்லேருந்து தான் நம்மளோட பேக்கேஜஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணுது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 3 மில்லியன் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, மல்டிபிள் யூசர்ஸ் இருக்காங்க, மல்டிபிள் டெவலப்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் இந்த சென்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பிடிஎஃப் கன்வெர்ட்டர் அண்ட் தென் வெப்சைட்லேருந்து ரெஸ்பான்ஸ் எடுக்கிறதுக்கு ரெக்வஸ்ட் பேக்கேஜஸ், இந்த மாதிரி நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது, அதை மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ பைத்தன் பிப் கமாண்டோட ப்ரீஃப் டாக்குமெண்டேஷனை நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கூகுளில் பிப் டாக்குமெண்டேஷன் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிப் கமாண்ட்ஸ்க்குரிய லேட்டஸ்ட் வெர்ஷனோட கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷன் பைத்தன் இன்ஸ்டியூஷன்லேருந்தே விட்டுருப்பாங்க. ஐ மீன் வெப்சைட்டில் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பிப் கமாண்டோட கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷனை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் சர்ச் பண்ணோடனே ஃபஸ்ட் அஃபிஷியல் லிங்க்கில் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணுறது, அந்த பேக்கேஜை எப்படி உள்ளே யூஸ் பண்ணுறது அண்ட் தென் அதை எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ விண்டோஸ் பிசியை பொறுத்த வரைக்கும் பெப் அப்படின்னு நீங்கள் கொடுத்தாலே போதும். இதுவே நீங்கள் ஒரு மேக் யூஸராக இருந்தால் பெப் 3 நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ பெப் ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம இன்ஸ்டால் அப்படிங்கிற கீவேர்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இன்ஸ்டால். ஸோ இப்போ நான் என்ன பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண போகிறேன் அப்படின்னா ரெக்வஸ்ட் பேக்கேஜ் வந்து நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஐ மீன் அது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு வெப்சைட்லேருந்து அதோட ரெஸ்பான்ஸ் என்ன ரெஸ்பான்ஸ் அது ரிட்டர்ன் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த நம்ம பேக்கேஜ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெக்வஸ்ட் ஓகே, இந்த பேக்கேஜ் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ பிப் இன்ஸ்டால் ரெக்வஸ்ட் என்டர். ஓகே, ஸோ இது இப்போது எனக்கு என்ன மெசேஜ் வருது அப்படின்னா ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட். தட் மீன்ஸ் இந்த பேக்கேஜ் எனக்கு ஆல்ரெடி நான் உள்ளே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு இது ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் அப்படிங்கிற மெசேஜ் காட்டுது. ஸோ லெட் மீ செக். ஸோ பிப் லிஸ்ட். ஸோ இன்ஸ்டால் பண்ணியிருக்க பேக்கேஜஸ் எல்லாமே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா பிப் லிஸ்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தாலே அது ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்தந்த பேக்கேஜ் இதில் இருக்கிற எல்லா பேக்கேஜஸுமே நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் உள்ள. ஸோ இப்போ இதில் நான் ஆல்ரெடி நான் சொன்ன பேக்கேஜ் இந்த இருக்குது ரெக்வஸ்ட். நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்க வெர்ஷன் 2.25.1. ஸோ இது என்ன வெர்ஷன் என்ன வெர்ஷன் இதுக்கு என்ன நேம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து செமாண்டிக் வெர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் இருக்க நம்பர் வந்து மேஜர் வெர்ஷன், செகண்ட் இருக்க இந்த நம்பர் வந்து 25 வந்து மைனர் வெர்ஷன், அண்ட் தென் மூணாவது இருக்கிற நம்பர் வந்து சீரியல் நம்பர் வந்து இது வந்து நீங்கள் பேட்ச் நம்பர் சொல்லலாம், இல்லை பக் வெர்ஷன் சொல்லலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட மேஜர் வெர்ஷன். அந்த மேஜர் வெர்ஷனில் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறது 25th மைனர் வெர்ஷன். ஸோ இது வந்து 1, 2, 3 அன்டில் அவங்க எது வரைக்கும் நம்ம லான்ச் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் அவங்க லான்ச் பண்ணலாம். ஸோ அதில் வந்து சின்ன சின்ன பக் எரர்ஸ் ஏதாச்சும் பேட்சஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ இது பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா செமாண்டிக் வெர்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க பேக்கேஜ் அவங்களோட வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரெக்வஸ்ட். ஸோ அதை நீங்கள் சர்ச் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா பைத்தன் HTTP ஃபார் ஹியூமன்ஸ். ஸோ ரெக்வஸ்ட் 2.25.1 இந்த வெர்ஷன் தான் நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் உள்ள. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதில் ரிலீஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும். ஸோ ரிலீஸ் ஹிஸ்ட்ரியில் ஏகப்பட்ட வெர்ஷன்ஸ் இருக்குது. அவங்க ஸ்டார்டிங்லேருந்து ஹோஸ்ட் பண்ண எல்லா வெர்ஷன்ஸுமே இருக்கும். அதில் லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே நம்ம கொடுக்கல, ஏன்னா நம்ம பிப் இன்ஸ்டால் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது மட்டும் தான் கொடுத்துருந்தோம். பட் அதுவே லேட்டஸ்ட்டான வெர்ஷனை அது டவுன்லோட் பண்ணியிருக்கு. இன்கேஸ் எனக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் வேணாம், எனக்கு ஸ்பெசிஃபிக் வெர்ஷன் தான் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் இந்த பேக்கேஜை நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பிப் அன்இன்ஸ்டால் ரெக்வஸ்ட். ஓகே, ஸோ அது உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கேட்கும், எஸ் ஆர் நோ. எஸ் கொடுத்துருங்க. ஓகே, இது
install ஆயிடுச்சு. So let me remove it. Okay, so இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா pip install okay request. ஸோ இந்த கமாண்டை நான் கொடுத்த உடனே இது லேட்டஸ்ட் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணும். ஆனால் எனக்கு இப்போது ஸ்பெசிஃபிக் வெர்ஷன் தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஓகே 2.9 ஆர் 2.7 சம்திங் ரொம்ப பழைய வெர்ஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ டபுள் ஈக்குவல்ஸ் 2.9.0. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வெர்ஷன் நம்பர் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணணும். இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இது என்ன செய்யும் அப்படின்னா அந்த ரெக்வெஸ்ட் பேக்கேஜஸில் இருக்கிற 2.9.0வோட வெர்ஷனை மட்டும் கலெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வெர்ஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ண நீங்கள் கொடுக்கும்போது ஒரு யூஸ்வலாக டைம் டிலே இருக்காது. பட் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கொடுக்கும்போது கொஞ்சம் டைம் டிலே இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அந்த பேக்கேஜ் அதுவே டவுன்லோட் பண்ணிடும். ஓகே ஓகே ஸோ இது ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து அந்த டிபெண்டன்சி எரர் காட்டும். எதனால் அப்படின்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கும், ஆனாலும் நம்ம வந்து எந்த வெர்ஷன் நம்ம ரெக்வெஸ்ட் கொடுக்குறோமோ அந்த வெர்ஷன் அது உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். இப்போ என்ன எரர் இது காட்டுது அப்படின்னா இது வந்து இந்த 2.9.0 வந்து எனக்கு நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்க பைத்தன் வெர்ஷனுக்கு வந்து இது இன்காம்பேட்டபிள் அப்படிங்கிற எரர் காட்டுது. ஆனாலும் அது இன்ஸ்டால் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் வெர்ஷன்ஸை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது அதை லிஸ்ட் பண்ணி பார்க்கலாம். pip list கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ request I install பண்ணிருக்க version 2.9.0. okay, so we don't want this, let's uninstall it. pip and install request. Okay, so this will remove the request package completely. so இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஸோ 2.9.0 அப்படின்னு நான் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கேன். பட் எனக்கு அது வேணாம். எனக்கு 2.9 வெர்ஷனில் இருக்கிறதுல ஹையஸ்ட் பேட்ச் எதுவோ அது இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இன்ஸ்டால் ஓகே request double equals 2.9. ஸோ இப்படி நான் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா 2.9 அதாவது மேஜர் வெர்ஷன் 2 மைனர் வெர்ஷன் 9ல் இருக்கிறதுல ஹையஸ்ட் பேட்ச் நம்பர் எது, ஹையஸ்ட் ஸ்டேபிள் பேட்சஸ் எதுவோ அதை எனக்கு இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அந்த பட்சத்துக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா 2.9. அப்படின்னு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிறதே எது ஹையஸ்ட்டோ அந்த பேட்சை எடுத்து வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிடும். ஸோ இப்போ நம்ம 2.9 வேணால், எனக்கு ஆல்ரெடி அது இன்காம்பேட்டபிள் அப்படிங்கிற எரர் காட்டுச்சு. ஸோ லெட்ஸ் சே 2.24. ஸோ 2.24 வெர்ஷனில் எனக்கு இருக்கிறதுல ஹையஸ்ட் பேட்ச் எதுவோ எனக்கு அதை பிரிண்ட் பண்ணணும். ஸோ என்டர். ஓகே, ஸோ 2.24ல் இருக்கிறதுல ஹையஸ்ட் பேட்ச் 0. ஸோ லெட்ஸ் see. யப், ஏன்னா உங்கள் 2.24ல் 0.0 வெர்ஷன் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வேறு எந்த விதமான இதுவுமே இல்லை. ஸோ இப்போ இதுவே நம்ம வந்து 2.18. கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது உங்களுக்கு 2.18.4 அப்படிங்கிற பேக்கேஜ் அது இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ லெட்ஸ் செக் தட் ஒன் ஆல்சோ. pip list, let's uninstall this package. pip uninstall request, yes, cls, let's install 2.18.start. come on, let's see. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2.18ல் 18.4 இருக்கிறதுல ஹையஸ்ட் பேட்ச் எதுவோ அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து நீங்கள் உங்களோட பேட்ச் நம்பர், உங்களோட ரெக்வெஸ்ட் பேக்கேஜஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இன்னொரு வேயும் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத. pip and install request, எஸ். ஸோ இதில் வந்து எனக்கு 2.25 தான் லேட்டஸ்ட் வெர்ஷன் எனக்கு தெரியும். ஆனால் அதில் எந்த பேட்ச் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ லெட்ஸ் சே pip install request. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ** கொடுத்து நம்ம வந்து லேட்டஸ்ட் பேட்சஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். பட் அதில் இன்னொரு வே இருக்குது. ஸோ tilde equals 2.25.0 நான் கொடுத்தேன் அப்படின்னா இது 2.25.0 வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணாது. அந்த இருக்க அந்த பேட்சஸில் இருக்கிறதுல ஹையஸ்ட் வெர்ஷன் எதுவோ அதுதான் இன்ஸ்டால் பண்ணுறோம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி வே.
நீங்கள் ஆஸ்டரிஸ்க் கொடுத்தும் நீங்கள் எழுதலாம், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இது கொடுத்தும் நீங்கள் எழுதலாம். ஓகே, ஸோ now let's see. No distribution found. Sorry, package name தப்பு, request. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த கமாண்ட் கொடுத்த உடனே அது எந்த வெர்ஷன் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிருக்குன்னா 2.25.1, பட் ஆக்சுவலாக நான் கொடுத்தது 2.25.0, பட் அது இன்ஸ்டால் பண்ணியிருக்குது 2.25.1. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் வேஸ் ஃபார் இன்ஸ்டாலிங் யுவர் பேக்கேஜஸ் ஃப்ரம் தி PyPI. ஸோ இதை எப்படி உள்ள ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ CLS. ஓகே, ஸோ லெட் மீ ஓப்பன் மை ப்ராஜெக்ட். ஸோ ப்ராஜெக்ட் ஃபோல்டர் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கேன்? D Python. Yep. ஸோ D drive, CD Python, CD code space dot. So let's wait. Okay, ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த பேக்கேஜை நம்ம எப்படி உள்ளே இன்ஸ்டால் பண்ண பேக்கேஜை எப்படி உள்ளே யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இம்போர்ட் அந்த பேக்கேஜ் நேம் ரெக்வஸ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க அந்த பேக்கேஜஸ் வந்து உங்களுக்கு இங்கே சஜஷனில் காட்டும். ஸோ இதுக்காக HTTP லைப்ரரி பைத்தன் ஃபார் ஹியூமன். ஸோ ஒரு வெப்சைட்டோட ரெக்வஸ்ட்டை நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேக்கேஜ் அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ லெட்ஸ் சே இம்போர்ட் ரெக்வஸ்ட். ஸோ ரெக்வஸ்ட், ஸோ இதோட இந்த பர்டிகுலர் பேக்கேஜோட நீங்கள் டாக்குமெண்டேஷனை பற்றி ப்ரீஃபாக பார்க்கணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் எந்த பேக்கேஜ் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேக்கேஜோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே அவங்களே டாக்குமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓ, வேர் இட் இஸ் டாக்குமெண்டேஷன், இட்ஸ் நாட் ஹியர், இதில் இருக்காது. ஸோ ஹியர், சாரி, ரீட் தி டாக்ஸ். ஸோ அந்த பேக்கேஜ்க்குரிய டாக்குமெண்டேஷன் கம்ப்ளீட்டாக இங்கே இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த டாக்குமெண்டேஷன் நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஸோ now let's see request dot get method. ஸோ நான் get method யூஸ் பண்ணுறேன். ஸோ let's say எனக்கு எந்த வெப்சைட்லேருந்து வந்தோன்னா http://google.com. ஸோ அந்த google.com-ஓட எனக்கு ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து எனக்கு வேணும். ஸோ இட்ஸ் ரிட்டர்ன்ஸ் அன் ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம response அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ now let's simply print that response, save the changes and let's execute this. So python app.py. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இட்ஸ் ரிட்டர்னிங் 200. தட் மீன்ஸ் இட்ஸ் சக்ஸஸ் ஸ்டேட்டஸ் 200 அப்படின்னா ஒரு வெப்சைட்டில் 200 ஸ்டேட்டஸ் உங்களுக்கு ரிட்டன் ஆகுதுன்னா சக்ஸஸ், இட்ஸ் லோடட் சக்ஸஸ்ஃபுல். ஸோ நம்ம அந்த ரெக்வஸ்ட் நம்ம கொடுத்த அந்த வெப்சைட்லேருந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் 200. ஸோ நம்மளோட ப்ரோக்ராமில் அந்த வெப்சைட் சக்ஸஸ்ஃபுல்லாக லோட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு பிப் கமாண்டை யூஸ் பண்ணி நீங்கள் பைத்தன் PyPI ஆர்கனைசேஷனில் இருந்து உங்களுக்கு எந்த விதமான பேக்கேஜஸ் நீங்கள் தேடினாலும், நீங்கள் எந்த பேக்கேஜ் உங்களுக்கு வேணும்னாலும் அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதில் உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை எல்லாத்துக்கும் பர்சனலாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே guys, I'll see you.